குரூப் ஸ்டடி வித் மீல சோஷியலில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா, ரைட் சைடில் டாப்பிக்கோட நேம் இருக்குது, சென்டரில் அந்த கண்டென்ட், லெஃப்ட் சைடில் அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அண்ட் பாட்டமில் கொஷின்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜூலை 1789 பாரிஸ் சிட்டிக்குள்ளே கிங்கோட ட்ரூப்ஸ், அதாவது படைகள் நிறைய பேர் பாரிஸ் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஏன் எதுக்குங்கிற ரீசன்ஸ் யாருக்குமே தெரியல. இப்போ திடீர்னு என்ன மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னா, இந்த ட்ரூப்ஸ், இந்த படைகள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பாரிஸ் சிட்டியில் இருக்க மொத்த மக்களையும் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத பார்த்தோன்னே பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்னடா ஆர்மியை கொண்டு வர்றது, நாங்கள் ஒரு புது ஆர்மியை ஃபார்ம் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி 7,000 men and women இவங்க பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு பீப்புளோட ஆர்மி கிரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரூப்ஸை அப்போஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டையை பிரிசனாக பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. அந்த பிரிசனில் வெறும் 7 பிரிசனர்ஸ் தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த மக்கள் போய் ஆர்மி கூட, கிங்கோட ஆர்மி கூட சண்டை போட்டு அந்த கோட்டையை தகர்த்தெறிஞ்சு அந்த 7 பேரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இந்த கோட்டையை உடைச்ச அந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது நினைவு சின்னமாக, இந்த போராட்டத்தோட நினைவு சின்னமாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டைல். இப்போ ஸ்டோரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ படிக்கலாம். ஸோ இப்போ எப்படி படிக்க போகிறோன்னா, ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டைல்னு சொன்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய கீவேர்ட் 4. த ரூமர் அண்ட் த பேனிக், த பீப்புள்ஸ் மிலிட்டியா, அட்டாக் ஆன் த பாஸ்டைல், த ரிசல்ட். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணியாச்சா? இப்போ ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டைல்னா உங்களுக்கு 4 கீவேர்ட் ஞாபகம் வரணும். வீடியோ பாஸ் பண்ணி இந்த 4 டாபிக், த ரூமர் அண்ட் பேனிக், த பீப்புள்ஸ் மிலிட்டியா, த அட்டாக் ஆன் த பாஸ்டைல், த ரிசல்ட், இந்த 4 டாப்பிக்கும் மெமரைஸ் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 சப்டாபிக் மெமரைஸ் பண்ணோம். இப்போ 4 சப்டாபிக்கோட கண்டென்ட் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த டாப்பிக்கோட கண்டென்ட் உங்களுக்கு தெரியும், அதை மறுபடியும் போய் படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெஸ்ட்டை எடுங்க. இந்த 4 சப்டாப்பிக்கும் உங்களுக்கு தரவானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏன் அந்த பீப்புள் இவ்வளோ ஆங்க்ரியாக போனாங்க, ஏன் இந்த சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத ரீசன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரைஸ் ஆஃப் த பிரெட். ஸோ மக்களுக்கு இந்த பிரெட் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்துச்சு. ஸோ அது ப்ரைஸ் அதிகமாக்குனதுனால மக்கள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் ரைசிங் இருந்தது, பேட் ஹார்வெஸ்ட், இந்த ரீசனால் ஃபுட் ஷார்ட்டேஜ் நடக்குது. ஸோ அதனால தான் மக்கள் ரொம்ப கொடுமையில் இருக்கும்போது திடீர்னு கிங் ட்ரூப்ஸை உள்ளே கொண்டு வரவும் மக்கள் பயந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கிங்கோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற கோவம் அந்த மக்களுக்கு இருந்துச்சு. அதனால் ஏன் போய் கோட்டையை உடைக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு போய் கோட்டையை உடைக்கணும் அப்படின்னா, அந்த கோட்டை, இந்த பாஸ்டைல் அப்படிங்கிற கோட்டை கிங்கோட ரூலை ரெபிக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பாஸ்டைலை உடைக்கிறது அந்த கிங்கோட ரூலையே டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாஸ்டைலை அடித்து உடைச்சிட்றாங்க. ஓகே, படிக்க ஆரம்பிக்கலாமா? ஸோ வை வேர் பீப்புள் ஸோ ஆங்க்ரி அப்படிங்கிற கொஷனுக்கு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய 4 கீவேர்ட்ஸ்: ப்ரைஸ் ஆஃப் த பிரெட், ஃபுட் ஷார்ட்டேஜ், புவர் மேனேஜ்மெண்ட், சிம்பிள் ஆஃப் த டெஸ்பாட்டிசம். ஸோ இந்த 4 கீவேர்ட் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் கீவேர்ட்ஸ் சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பேராஸ் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாமர் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை போய் படிங்க. இந்த பேஜில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அது எதை டிபிக் பண்ணுதுன்னா, பீப்புள் போய் இந்த பாஸ்டைல் அடித்து உடைச்சாங்க இல்லையா, ஸோ அதை போர்ட்ரே பண்ணி பிரிண்டிங்ஸ் டயக்ராம்ஸ் பெயிண்டிங்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் 2 கான்செப்ட்ஸ்: ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டைல், வை பீப்புள் வர் ஆங்க்ரி. ஸோ இது ரெண்டுமே நம்ம படிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் 3 எஸ்டேட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் சொசைட்டி தான் பார்க்க போகிறோம். பபாய்.